ஹாய், வெல்கம் டு Arun Speaks. நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் புதுசாக என்ட்ரு ஆனோடனே உங்களுக்கு இருக்க முதல் ப்ராப்ளம் எந்த ஸ்டாக்ஸை வாங்குறது அப்படிங்கிறது. இனிஷியல் டைமில் நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இவங்கெல்லாம் என்ன ஸ்டாக் சொல்கிறாங்களோ அதை வாங்கியிருப்பீங்க. போக போக நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ், நியூஸ் அனாலிசிஸ் இல்லை ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் இதில் சொல்கிற ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணி வாங்க ஆரம்பிச்சிருப்பீங்க. பட் லாங் டேர்மில் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் சஸ்டைன் ஆகணும் இல்லை ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஸ்டாக்ஸை நீங்களே அனலைஸ் பண்ணி சூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஷேர் மார்க்கெட் அனாலிசிஸ் அப்படிங்கிறது பெரிய கடல் மாதிரி. இந்த பெரிய கடலை 2 மேஜர் வகையாக பிரிக்கலாம். அதை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். நம்ம ஷேர் மார்க்கெட்டில் 2 டைப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. ஒன்று ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ். அவங்க ஒரு 15 நாளைக்கு, 30 நாளைக்கு, 1 மாதம், 2 மாதம் அந்த அளவுக்கு அமௌண்ட் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி மினிமம் லெவல் ஆஃப் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளியில் எக்ஸிட் ஆகிடுவாங்க. லைக் 5%, 10% அந்த மாதிரி. இன்னொன்று லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ். அவங்க அவங்களோட அமௌண்ட் 3 years, 5 years, 10 years அந்த மாதிரி லாங் பீரியடுக்கு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி வைப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ரிட்டர்னும் மல்டிபிள் ஃபோல்ட்ஸில் கிடைக்கும். 2 times, 3 times, 5 times அந்த மாதிரி. ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் அவங்க ஸ்டாக் செலெக்ஷனுக்கு யூஸ் பண்ணுற அனாலிசிஸ் மெத்தடாலஜியும், லாங் டேர்ம் இன்வெஸ்டர் அவங்க செலெக்ஷனுக்கு யூஸ் பண்ணுற அனாலிசிஸ் மெத்தடாலஜியும் வேரி ஆகும். அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி டெக்னிக்கல் அனாலிசிஸ். இந்த மெத்தடாலஜியை ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. செகண்ட் மேஜர் கேட்டகரி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். இந்த கேட்டகரியை லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபியூச்சரில் வர வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது இன்வெஸ்டர்ஸோட சைக்காலஜி பேஸ் பண்ணது. இதில் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ், வால்யூம், சார்ட் பேட்டர்ன், டைம் இதெல்லாம் வச்சு அந்த டைமில் அந்த ஸ்டாக்கை வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவோம். இப்போ ஒரு ஸ்டாக் லாஸ்ட் 10 days அப்வர்ட் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா மக்கள் அது அதிகமாக வாங்குறாங்கன்னு அர்த்தம். ஸோ ஃபியூச்சரில் கொஞ்ச நாளைக்கு இன்னொரு அப்வர்ட் ட்ரெண்டில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த மாதிரி அனாலிசிஸ் பண்ணி வாங்குறது. நெக்ஸ்ட் ஸ்டாக்கோட வால்யூம். ரீசெண்ட் பீரியடில் ஒரு ஸ்டாக்கோட வால்யூம் அதோட பாஸ்ட் ஆவரேஜை விட ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டாக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி டைமில் அந்த ஸ்டாக்கு ஆல்ரெடி என்ன டைரெக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருக்கோ அதே டைரெக்ஷனில் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். இதை ப்ரைஸ் வால்யூம் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஸ்டாக்கோட ப்ரைஸ் சார்ட் பேட்டர்னை ஸ்டடி பண்ணுறது. லைக் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கண்டுபிடிக்கிறது, வெட்ஜ் பேட்டர்ன் கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் வச்சு ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை டிசைட் பண்ணுறது. அடுத்து டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸை வச்சு ஸ்டாக்ஸ் சூஸ் பண்ணுறது. லைக் RSI இண்டிகேட்டர்ஸ், MACD லைன்ஸ் இதெல்லாம் வச்சு ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணுறது. இதெல்லாம் டெக்னிக்கல் அனாலிசிஸ் கேட்டகரியில் கவர் ஆகும். செகண்ட் மேஜர் கேட்டகரி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். நீங்கள் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டாக் செலெக்ஷன் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை வச்சு தான் பண்ணணும். இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஒரு கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணுது. லைக் கம்பெனிக்கு எவ்வளோ கடன் இருக்குது, லாஸ்ட் 3-4 yearsல அவங்களோட வருமானம் எவ்வளோ வருமானம் அதிகமாக இருக்குது, அந்த கம்பெனி ப்ராஃபிட் மேக் பண்ணுதா இல்லை லாஸில் இருக்கா, அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் எந்த மாதிரி, இந்த மாதிரி ஒரு கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி அனலைசிஸ் பண்ணி ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ணுறது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் நம்ம ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ, ஏர்னிங்ஸ் பர் ஷேர், ஈக்விட்டி டு டெப்ட் ரேஷியோ இந்த மாதிரி வேரியஸ் கால்குலேஷன் மெத்தடாலஜி யூஸ் பண்ணி அந்த கம்பெனி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒர்த்தா இல்லையா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுவோம். இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றி சின்ன வீடியோவாக கவர் பண்ணி ஒரு வீடியோ சீரிஸ் போடுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல். பாய்.